பிரான்சிஸ் சலேசியர் என்ற ஒரு புனிதர் இருக்கிறார். அவரிடம் பேய் பிடித்த ஒருவனை கூட்டிட்டு வராங்க. அவனை யாராலுமே கண்ட்ரோல் பண்ணவே முடியல. பேய் பிடித்து ஆடிக்கொண்டிருக்கிறான். யார் வந்தாலும் அடிக்கிறான், உதைக்கிறான், கத்துறான், கூச்சல் இடுகிறான். என்ன பண்ணுறாங்க, சரி பிரான்சிஸ் சேல்ஸ் கிட்ட கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கூட்டிகிட்டு வராங்க. அவர் வந்தோடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணுறாரு, அருள் நிறைந்த மரியே வாழ்க என்ற மங்கள வார்த்தை ஜெபத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்படி சொன்ன உடனே அந்த பேய் பிடித்திருந்தவர் கத்த ஆரம்பிக்கிறாரா, நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க, இந்த ப்ரேயரை சொல்லாதீங்க, இதை கேட்கும் பொழுது எனக்கு நெருப்பில் எரிகிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டாரா, ஏன் உனக்கு அப்படி தோன்றுகிறதுன்னு கேட்கும் பொழுது அந்த பேய் பிடித்திருந்தவர் சொல்கிறாராம், உங்களுக்கெல்லாம் ஒரு மாதா இருந்திருந்த மாதிரி எனக்கு இருந்திருந்தா நான் பேயாக இருக்க மாட்டேன், நான் பிசாசாக ஆகியிருக்க மாட்டேன், நானும் ஒரு நல்ல மனிதனாக இருந்திருப்பேன். உங்களுக்கெல்லாம் ஒரு மாதா இருப்பது போல் எனக்கும் இருந்திருந்தாள். அப்படின்னா என்ன அர்த்தம், மாதாவை அவர் பிடித்திருக்கவில்லை. நாம் என்ன பண்ணணும், மாதாவை கட்டிமாக பிடித்திருக்கின்றோம், அதனால் நாம் அனைவரும் மீட்கப்பட்டிருக்கின்றோம். ஆனால் அந்த பிசாசு பிடித்திருந்தவர், பிசாசு அன்னை மரியாளை பிடிக்காததனால் என்னவாக மாறுகிறார், பிசாசாக மாறிவிட்டார். நம்முடைய ஃபாதர் முன்னுரையில் சொன்ன மாதிரி ஏன் மே மாதத்தை வணக்க மாதமாக கொண்டாடுகின்றோம்? எதனால்? எந்த ஃபாதர், ஒரு ஃபாதர் பேர் சொன்னார். என்ன ஃபாதரு? ஒரு ஃபாதர் பேர் சொன்னாங்கல்ல, என்ன பேர் சொன்னாங்க? ஜெனிஷா. என்ன பேர் சொன்னாங்க? என்னவா? ஒரு ஃபாதர் பேர் சொன்னாங்கல்ல. இந்த அருட்தந்தையினால தான் இந்த வணக்க மாதமானது தொடங்கப்பட்டது. அவர் போட்ட ஒரு துளி தான் இப்பொழுது கடல் மாதிரி முழு திருச்சபையுமே இந்த மே மாதத்தை ஒரு வணக்க மாதமாக கொண்டாடுகிறது என்றால் அந்த ஒரு அருட்தந்தையானவர் விதைத்த விதைதான். அந்த தந்தையினுடைய பெயர் என்ன? அந்த தந்தையினுடைய பெயர் லாட்டோமியா அப்படின்ற ஒரு தந்தை. ஒரு குட்டி வரலாறு என்னன்னு சொல்லும் பொழுது, ஃபாதர் சொன்ன மாதிரியே ஒரு குட்டி வரலாறு என்னவென்று பார்க்கும் பொழுது, அவர் ஒரு விடுதியில் இருக்கிறார். பசங்க யாருமே அடங்கவே மாட்டுறாங்க, சொல் பேச்சே கேட்க மாட்டுறாங்க, ஏட்டுக்கு பூட்டிக்கு அதிக பிரசங்கித்தனமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, சொல் பேச்சே கேட்குறதே இல்லை. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணுறாரு, மே மாதம் லீவ் நேரத்தில் இவங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியாமல் மே மாதம் ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் 6 மணிலேருந்து 6:30 வரைக்கும் ஜெபமாலை செஞ்சே ஆகணும், செஞ்சால் தான் அவங்களுக்கு படம் போடுவான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு ரூலை கொண்டு வர்றாரு. அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, பசங்க அடக்க ஒடுக்கமாக அமைதியாக என்ன பண்ணுறாங்க, இந்த மே மாதம் ஃபுல்லுஸாக அமைதியாக அந்த 6 மணிலேருந்து 6:30 வரைக்கும் எந்த ஒரு சேட்டையும் பண்ணாமல் ஜெபமாலையை ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஒரு துளியாக ஆரம்பித்த ஒரு பக்தி முயற்சி இப்பொழுது ஒரு கடலை போல திருச்சபை முழுவதும் அது என்ன இருக்குது, பரவி இருக்கிறது என்றால் அது சாதாரணமான விஷயம் கிடையாது. அருள் நிறைந்த மரியே வாழ்க என்ற ஜபம் சாதாரண ஜபம் கிடையவே கிடையாது. அன்னை மரியாளுக்கு ஏன் இவ்வளவு மகத்துவம், ஏன் இவ்வளவு பெருமை, ஏன் இவ்வளவு மேன்மை? அப்படி என்ன அன்னை மரியாள் செய்து விட்டார்கள், என்ன செய்து விட்டார்கள் என்று பார்க்கும் பொழுது எதுவும் செய்யலை. ஆமாம் தானே? எதாவது செஞ்சாங்களா? இயேசுவை பெற்றெடுப்பதற்கு முன்பதாக அன்னை மரியாள் ஏதாவது செஞ்சாங்களா? ஏதாவது அதிசயத்தை செஞ்சாங்களா? எதுவும் செய்யவில்லை. ஏன் அப்படி இருக்கும் பொழுது ஏன் அன்னை மரியாளுக்கு இவ்வளவு பெரிய மேன்மை, இவ்வளவு விஷயங்களை நாம் அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கின்றோம் என்று பார்க்கும் பொழுது விவிலியத்திலிருந்து ஒரு சின்ன எடுத்துக்காட்டோடு நாம் இதை பார்க்கலாம். ஏன் அன்னை மரியாளுக்கு இவ்வளவு மரியாதை, இவ்வளவு வணக்கங்கள்? முதலாவது தொடக்க நூல் எடுங்க. தொடக்க நூலில் 18வது அதிகாரம் 1-2 இறை வார்த்தை என்ன சொல்றாங்க? பின்பு ஆண்டவர், அப்புறம் அதாவது ஆபரகம் என்ன பண்றாரு, அப்பதான் அவருடைய வீட்டில இருந்து பல்லு வளர்க்கறதுக்காக வெளியில வராரு. அப்பதான் என்ன பண்றாரு, வெளியில வராரு. வெளியில என்ன பண்றாரு, தேவதாரு என்ற மரத்துக்கு கீழே நின்றுட்டு இருக்கிறாரு. அப்ப யார் வரா? அப்புறம் யார் வரா? 3 மனிதர்கள் அவரிடம் தோன்றுகிறார்கள். யாரு? 3 மனிதர்கள் தோன்றுகிறார்கள். எங்கேருந்து வராங்க? வானத்திலிருந்து 3 நபர்கள் தோன்றுகிறார்கள், வானதூதர்கள் தோன்றுகிறார்கள். தோன்றிய உடனே ஆபிரகாம் என்ன செய்கிறாரு? அவர்களை கண்டவுடன் அவர்களை சந்திக்க கூடாரத்தை விட்டு வெளியே ஓடி வருகிறார். வந்ததும் தரை மட்டும் தாழ்ந்து என்ன பண்றாரு,
அவர்களை வணங்குகின்றார். வானதூதர்கள் வருகிறார்கள். அவரை பார்த்தவுடன் கூடாரத்திலிருந்து வெளியில் ஓடி வர ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு? ஓடி வந்து அவர்களுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதத்தை வாங்குகின்றார். ஆபிரகாம் யார்? அவருக்கு என்ன பட்ட பேர் கொடுத்துருக்கோம்? விசுவாசத்தின் தந்தை. விசுவாசத்தின் தந்தையாக இருக்கக்கூடியவர் வானதூதர்களை பார்த்தவுடன் என்ன பண்ணுறாரு? ஓடி வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகின்றார். இரண்டாவது எடுங்க, யோசுவா புத்தகம் அதிகாரம் 5 இறைவார்த்தை 14. என்ன நடக்குது? எரிகோவில் சண்டை போயிட்டு இருக்குது. யோசுவா என்ன பண்ணுறாரு? நைட் நேரத்தில் தூங்கி எந்திக்கிறாரு. எந்திக்கும் பொழுது யார் வரா? ஒரு வாளை கொண்ட ஒரு வெள்ளை வெள்ளையர் என்ற ஒரு வாளோடு ஒருத்தர் தோன்றுகின்றார். அவரை பார்த்து யோசுவா கேட்குறாரு, நீ எங்கள் பக்கமா எங்களுக்கு எதிராளி பக்கமான்னு சொல்லிட்டு. அப்போ என்ன சொல்கிறார் அவர்? நான் ஆண்டவரின் படைத்தலைவன் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே யோசுவா என்ன பண்ணுறாரு? தரை மட்டும் தாழ்ந்து காலில் விழுந்துறாரு. நான் ஆண்டவருடைய படைத்தலைவன் சொன்ன உடனே யோசுவா என்ன பண்ணுறாரு? காலில் விழுந்துறாரு. சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குகின்றார். ஆபிரகாம காலில் விழுறாரு, யோசுவா என்ன பண்ணுறாரு? காலில் விழுறாரு. எண்ணிக்கை புத்தகம் அதிகாரம் 22 31வது இறைவார்த்தை வாசிக்கும் பொழுது பிழையாம் அப்படின்ற ஒரு ஜோதிடர், அதாவது ஜோஷியம் பார்க்குற ஒருத்தர் வராரு. அவர் என்ன பண்ணுறாரு? ஒரு ஊர் மக்களை சபிப்பதற்காக போயிட்டு இருக்கிறாரு. அவங்க யாரும் அந்த அரசனுடைய சொல் பேச்சை கேட்க மாட்டாங்கன்ட்டு என்ன பண்ணுறாரு? அந்த அரசன் அந்த ஜோதிடர் என்ன பண்ணுறாரு? ஜோதிடரை கூப்பிட்டு நீ இந்த மக்களை சபிக்கணும்னு சொல்லிட்டு அனுப்புகிறார். இவர் என்ன பண்ணுறாரு? கழுதை மேலே போயிட்டு இருக்கிறாரு. கழுதை போச்சா? கழுதை போகவே இல்லை. அந்த இடத்துலையே என்ன பண்ணுது? நின்றுட்டு இருக்குது. அடிக்கிறாரு, உதைக்கிறாரு. அந்த கழுதை போகவே இல்லை. அதுக்கப்புறம் அவர் முன்னாடி யார் வரா? ஆண்டவருடைய தூதர் அவருடைய முன்னாடி தோன்றுகிறார். நீ அந்த ஊருக்கு போகக்கூடாது, அந்த மக்களை சபிக்கவே கூடாதுன்னு யாரை சொல்கிறா? ஆண்டவருடைய தூதர் சொல்கிறாரு. சொன்ன உடனே பிழையாம என்ன பண்ணுறாரு? திருப்பி அந்த வானதூதருடைய காலில் விழுந்து ஆசீர்வாதத்தை வாங்கிறார். அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது நீதி தலைவர்களில் சிம்சோன் ஒருத்தர் இருப்பார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்களோட அப்பா பேர் என்னது? மனோபாவா. என்ன பண்ணுறாரு? அவரும் இதே மாதிரி வானதூதர்கள் வருகிறதை பார்க்கிறார். என்ன பண்ணுறாங்க? கணவன் மனைவியும் அவருடைய கால்களில் விழுகிறார்கள். எப்பொழுதெல்லாம் வானதூதர்கள் தோன்றுகிறார்களோ, தானியேல் வராரு, தானியேலுக்கு முன்னாடியும் வானதூதர்கள் வருகிறார்கள். அவரை பார்த்தவுடன் தானியேல் என்ன பண்ணுறார்? அவரும் காலில் விழுகிறார். விவிலியத்தில் பல்வேறு இடங்களில் வானதூதர்கள் வருகிறார்கள். என்ன பண்ணுறாங்க? நம்முடைய மக்கள் காலில் விழுந்து வணங்குகிறார்கள். அன்னை மரியாளுக்கு வானதூதர் தோன்றுகிறார். அன்னை மரியாள் காலில் விழுகிறார். விழுந்தாரா? அன்னை மரியாள் காலில் விழுந்தாரா? ஆபிரகாமை வானதூதர்கள் பார்க்கிறார்கள், யோசுவாவை பார்க்கிறார்கள், பிழையாமை பார்க்கிறார்கள், சிம்சனுடைய அப்பாவை பார்க்குறாங்க, எல்லோரையும் பார்க்கிறார்கள். யாரையாவது பார்த்து வானதூதர்கள் ஆபிரகாமை வாழ்க சொன்னாங்களா? அப்புறம் யோசுவாவை வாழ்கன்னு சொன்னாங்களா? பிழையாமை வாழ்கன்னு சொன்னாங்களா? ஆனால் அன்னை மரியாளை பார்த்தவுடன் என்ன சொல்கிறாங்க? லூக்கு 1:28 என்ன சொல்கிறாங்க? அருள் நிறைந்த மரியே வாழ்க. அந்த ஒரு வார்த்தை தான் அன்னை மரியாளுடைய மேன்மையை நமக்கு குறித்து காட்டுகின்றது. வானதூதர்கள் ஆண்டவருக்கு சாட்சியாக வருகிறவர்கள். என்ன பண்ணுறாங்க? எல்லோரும் அவர்களை பார்த்தவுடன் காலில் விழுறாங்க. ஆனால் அன்னை மரியாளை பார்த்தவுடன் இவங்க என்ன பண்ணுறாங்க? சல்யூட் அடிக்கிறாங்க. அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று அன்னை மரியாளை பார்த்து வானதூதர்கள் என்ன பண்ணுறாங்க? போற்றுகிறார்கள், வாழ்த்துகிறார்கள். அந்த காலத்தில் அரசரை மட்டும்தான் பார்த்து இந்த வார்த்தையை சொல்வார்கள். அரசரை வாழ்க என்று அரசரை மட்டும்தான் பார்த்து சொல்வார்கள். முதல் முறையாக ஒரு பெண்ணை பார்த்து சொன்னது யாரு? அன்னை மரியாளை பார்த்து தான். எனவே அன்னை மரியாள் சாதாரணமான ஆட்களவே கிடையாது. பேய்களும் சரி, எதுவுமே அன்னை மரியாளை பார்த்தால் நடுங்கிவிடும். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆயுதம் என்னது? இந்த ஜெபமாலை தான் ஒரு பெரிய ஆயுதமாக இருக்கிறது. அதனால தான் இந்த வணக்க மாதத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? ஜெபமாலையை விடாமல் பிடித்து கொள்கின்றோம். ஜெபமாலை நமக்கு ஒரு ஆயுதமாக இருந்து நம்மை எல்லா சூழ்நிலைகளிலுமிருந்து காத்து கொண்டிருப்பது என்றால் அது மிகையாகாது. அன்னை மரியாள் நம்மோடு பயணிக்கின்றார். நம் ஒவ்வொருத்தருக்கும் அன்னை மரியாள் இருப்பதனால தான் நாம் மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இல்லை என்றால் நாம் யாராக மாறியிருப்போம்? பிசாசாக மாறியிருப்போம்.
அன்னை மரியாள் நம்மோடு பயணிப்பதனால தான் இன்னும் மனிதர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் வரக்கூடிய நாட்களில் அன்னை மரியாளை பற்றி நாம் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்வோம். அன்னைக்கு பிடித்த பிள்ளையாக வாழ்வதற்கான வரம் வேண்டி இத்திருப்பலியில்